ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போனா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினியை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க மாதங்கி. இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் வீடியோக்கான ட்விஸ்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம நந்தினிக்கு நடந்த கொடுமை என்னங்கிறதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எதனால மாதங்கி நந்தினியை கொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். போன ஒரு வீடியோவில் பாதி கதையை சொல்லியிருப்பேன். அந்த கதையோட இந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த கதையில் இருக்கிற கொஞ்சத்தை நான் சொல்லிக்கிறேன். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரிங்க, கேட்டு போட்டுச்சு. நந்தினி மேல உள்ள கோவத்துல மாதங்கி சுரேகாவை ரிலீஸ் பண்ணி நந்தினியை அந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு முடிவு பண்ணாங்க. இது நடந்துச்சா இல்லையா சீரியல்ல? ஸோ அதை வச்சுதான் நம்ம பேச போறோம். முடிவு பண்ண மாதங்கி ரஞ்சித் கால் பண்ணுவாங்க. ரஞ்சித் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா சுரேகாவை இங்கேருந்து ரிலீஸ் பண்ணலான்னு மாதங்கி யோசிப்பாங்க. யோசித்த மாதங்கிக்கு ரஞ்சித் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வராது. ஏன்னா நீங்கள் போன ஒரு எபிசோடில் பார்த்துருப்பீங்க, பெரிய அதிகாரிகள் ரஞ்சித்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தே வெளியே சில ஆட்களை ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி பண்ணுறதா கேள்விப்பட்ட போலீஸு சுந்தரவல்லி வீட்டில் போய் சூர்யா கிட்டேயே ஒரு தகவலை சொல்லி அவங்கள ஜாக்கிரதையாக இருக்க சொல்லியிருப்பாங்க. இதனால் ரஞ்சித்தை எந்த ஒரு போலீஸும் மீட் பண்ணக்கூடாது, எந்த ஒரு போலீஸும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெரிய சட்டமே போட்டு ரஞ்சித்தை உள்ளே வச்சுருப்பாங்க. அதனால ரஞ்சித்னால ஃபோனில் மாதங்கியவோ கௌஷிக்கையோ இனிமேல் ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த இதிலேருந்து தெரிய வருது. இப்போ நம்ம மாதங்கி ரஞ்சித்துக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க. ஆனால் ரஞ்சித் அந்த வாய்ஸ் மெசேஜை பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால இப்போது மாதங்கி யோசிக்கிறாங்க, ரஞ்சித் கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரலை, நம்மளே இதை டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்த மாதங்கி சுரேகாவை ரிலீஸ் பண்ணுறதுக்காக போகும்போது சுரேகாவை அடின்னு அடித்து பாத்ரூம் போயிடுறாங்க. பாத்ரூம் மீன்ஸ் மாதங்கிக்கு ரெஸ்ட் ரூம் வந்துடுது, ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. இப்போது மாதங்கி அந்த நைட்டில் எங்கே போகிறாங்கன்னு சந்தேகப்பட்ட நம்ம நந்தினி மாதங்கியை தொடர்ந்து பின்தொடர்ந்துக்கிட்டே தான் போவாங்க. அப்போ தான் மாதங்கி அந்த ஒரு வீட்டுக்கு போகும்போது நம்ம நந்தினிக்கு இந்த வீட்டுக்கு நம்ம ஆல்ரெடி போயிருக்கவேங்கிற யோசனை மாதங்கியை சந்தேகப்பட்டு அதே வீட்டுக்குள்ளே நந்தினியும் தொடர்ந்து போவாங்க. அப்போதான் தெரிய வருது, சுரேகாவை மாதங்கி தான் கடத்தி வச்சிருக்காங்கன்னு விஷயம் தெரிய வந்த நம்ம நந்தினி உடனே மாதங்கியை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. உனக்கு அறிவில்லையா? இப்படி பண்ணிக்கிட்டு என் வீட்டிலே தைரியமாக எப்படி நீ உட்கார்ந்துருக்க? என் வீட்டில் நீ உட்கார்றதுக்கும் இந்த கம்பெனியில் சிஇஓவாக சேர்ந்ததுக்கும் என்ன காரணம்? ஓ, எங்களோட குடும்பத்தையே நீ வேரோட அழிக்கணும், இந்த கம்பெனியை வேரோட க்ளோஸ் பண்ணணும்னு இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு இப்போ தான் எனக்கு புரிய வருது அப்படின்னு சொன்னோன்னே மாதங்கி சொல்கிறாங்க, வா வா வாரே வா, நானே இந்த சுரேகாவை இன்னைக்கு வெளியே விடலான்னு சொல்லிட்டு தான் இங்கேயே வந்தேன். ஆனால் நீயே இப்படி மாட்டிக்கிட்டே நந்தினி, உன் மேலே நான் கொலை காண்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம நந்தினி, நீ கொலை காண்டில் இரு, கொல்லாத காண்டில் இரு, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எதனால் நீ சுரேகாமாவை இப்படி கடத்தி வச்சிருக்க? நீ யார் சொல்லி இதெல்லாம் பண்ணுற? அந்த ரஞ்சித் தான் உனக்கு பின்னாடி இருக்கானா? அந்த கௌஷிக் யார்? என் தங்கச்சியை லவ் பண்ணுங்கிறது எல்லாமே நாடகம் தானா? அவள் சின்ன பொண்ணு, அவளை எதுக்காக இப்படி பாடுபடுத்துறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஏ நந்தினி, நீ நல்லா உன்னை கேட்டுக்கோ. இப்போ இந்த சுரேகாவை நான் ரிலீஸ் பண்ணி விட்டாலும் இந்த சுரேகா பார்த்த ஒரே முகம் யாரு தெரியுமா? ஓ தங்கச்சி புனிதா தான் அப்படின்னு. அப்போதான் நம்ம நந்தினிக்கு புரிய வருது, புனிதாவை இதுக்காக தான் கௌஷிக்குங்கிற ஒரு பையன் காதலிச்சு ஏமாற்றி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு சுரேகாமா கண்ணில் புனிதாவை காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்த நம்ம நந்தினி மாதங்கியை சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சோடனே மாதங்கி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹே நந்தினி, இங்கே பாரு, அந்த வீட்டில் வச்சு நீ என்னை அறையும் போது எனக்கு சுள்ளுன்னு மண்டைக்கு கோபம் உச்சிக்கு ஏறும். ஆனால் அதுக்கான காரணம் அந்த வீட்டில் எல்லாரும் முன்னாடி இருப்பாங்க, உன்னை எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால தான். இப்போ நீ தனியாக தான் சிக்கியிருக்க. நீ ஏன் மேலே கை வச்சனா நீ உயிரோட கூட இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நீ பார்க்குறியாடி அப்படின்னு சொல்ல, என்னடி பண்ணுவ நீ? உன்னைக்கே இவ்வளோ இருக்கே, சென்னையில் வளர்ந்து திரிஞ்சு சொகுசாக ஏசி ரூமில் இருந்து தின்னுக்கிட்டு பீஸா பர்கர்னு ஆர்டர் பண்ணி இப்படியெல்லாம் தின்ன உனக்கே இவ்வளோ இருக்குன்னா, காட்டுலையும் வயல்லையும் வாழை மரத்துலையும் தோப்புலையும் துரும்புலையும் திரிஞ்சு வேலை பார்த்து உடம்ப ரணக்கலமாக வச்சு அந்த கல்யாணம் முடிஞ்ச வீட்டுக்கும் வேலைக்காரி மாதிரி மாடு மாதிரி வேலை பார்த்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு குடும்பத்தையும் பார்த்து என் குடும்பத்தையும் பார்த்து அப்படி இருக்கிற எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வேலையில்லா பட்டதாரி படத்தில் ஒரு பெரிய டைலாக் பேசுகிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர்
பேசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம நந்தினி சொன்ன டயலாக்க கேட்டப்பயே மாதங்கி சும்மா ஆடி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நந்தினி இவ்ளோ டயலாக் பேசினா அதுக்கு இடையில ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அப்பதான் மாதங்கி திரும்ப நந்தினிய கைய வச்சு ஓங்கி அடிக்க வரும்போது தான் தெரிய வருது, நம்ம நந்தினி எவ்வளவு பலசாலி அப்படிங்கிறத மாதங்கி பார்த்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம நந்தினி மாதங்கிய தூக்கி போட்டு சும்மா விளாசுன்னு விளாசுறாங்க. மாதங்கி அவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸான கத்தியவும் எடுக்கிறாங்க. நம்ம நந்தினி அந்த கத்தியவும் பிடிச்சு மாதங்கி கூட சும்மா ஃபைட்டு களை கட்டுது. ஆனா ஒரு இடத்துல நந்தினியோட கையில அந்த கத்தி குத்தி பட்டுருச்சு. கத்தி குத்து பட்டோனே நம்ம நந்தினி அசரவே இல்லை. மாதங்கிய திரும்ப ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதங்கியோட கையில இருக்க ஒரு விரலை நம்ம நந்தினி புசுக்குன்னு அறுத்து விட்டுறாங்க. இப்ப அந்த விரல் தனியா போய் விழுந்துருது. மாதங்கி இதோடயே ரொம்ப ரத்தம் போனனால அங்கேயே மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. நம்ம நந்தினி சுரேகாவை எழுப்பி, சுரேகாமா எந்திரிங்க, உங்களை கடத்தி வச்சதுக்கு எல்லாத்துக்கான காரணமும் இதோ படுத்து கிடக்குறாளே இவதான், என்னோட தங்கச்சிய இவ தான் பிளான் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா சுரேகாமா, நீங்க பார்க்கணும்னு. தயவு செஞ்சு என்னையும் என் தங்கச்சியும் நீங்க தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்ல நம்ம நந்தினிய சுரேகா நம்பலாமா வேண்டாமான்னு ஒரு பக்கம் யோசிச்சாலும் இன்னொரு பக்கம் எப்படியோ என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நந்தினியும் சுரேகாவை அங்க இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுல எல்லாரும் நார்மலா சாதாரணமா களை கட்டி இருக்கும்போது நம்ம சுரேகாவை நந்தினி கூட்டிட்டு வந்தோடனே நம்ம சுந்தரவல்லி கம்பெனிக்கு போறேன், ஆபீஸுக்கு போறேன்னு கிளம்புறாங்க. கிளம்புனப்பதான் நம்ம நந்தினி எதிர வந்து நிக்கிறாங்க. அப்பதான் சுந்தரவல்லி கேக்குறாங்க, எதுக்காக இப்படி நீ ஜட மாதிரி எதிர வந்து நிக்கிற? நான் ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படிதான் வந்து நிப்பியா அப்படின்னு கேட்டதும் நம்ம நந்தினி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கரெக்டா நம்ம சுரேகா நந்தினி பின்னாடி இருந்து வெளியே வராங்க. சுரேகாவை பார்த்த நம்ம சுந்தரவல்லிக்கு சரியான ஹாப்பி. சுரேகா என்னாச்சு சுரேகான்னு கேட்டு, ஏன் நந்தினி நீ தான் சுரேகாவை இவ்வளவு நாள் கடத்தி வச்சிருந்தியா? இப்பதான் உனக்கு சுரேகாவை வெளியே விடணும்னு தோணுச்சா அப்படின்னு கேட்க, அம்மா நீங்க ஏமா இப்படி என்னையே சந்தேகப்படுறீங்க? சுரேகா அம்மாவை கடத்த எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. சுரேகா அம்மாவை நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவ இருந்த பிளேஸ் உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி காப்பாத்தி கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது தான் அப்பதான் நம்ம நந்தினி எல்லா விஷயத்தையும் சுந்தரவல்லி கிட்ட சொல்லி காட்டுறாங்க. இப்போ நம்ம சூர்யாவும் கரெக்டா வரும்போது தான் சுரேகாவை பார்த்து நம்ம நந்தினியை பார்த்து, நந்தினி யார் இது, யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சூர்யா சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது தன்னோட தங்கச்சின்னு. சுரேகா என்ன ஆள் அடையாளமே மாறி இருக்க, எப்படி இருக்க சுரேகா, வாமா உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கதான் நம்ம நந்தினி நான் சொல்றேன் சூர்யா சார், கொஞ்சம் 8 நிமிஷம் தொடர்ந்து பேசுறதுனால தூக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டடா.